ஹாய் குட்டீஸ்! இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு பூதத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு தாத்தாவும், ஒரு குரங்கும் பாலைவனத்துல ஒரு குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா, அங்க வர விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி பத்தல. அதே தண்ணி தாகத்தோட தான் நம்மளும் இருக்கிறோம். அப்படிதான் வாயில்லாத ஜீவனும் இருப்பாங்கன்னு அவங்க 2 பேரும் குழி தோண்டி தண்ணி ஊத்தலான்னு தோன்றாங்க. ஆனா, அதுல மினு மினுன்னு ஒரு விளக்கு கிடைக்குது. தாத்தாவும், குரங்கும் அத ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அந்த விளக்க சுத்தம் செய்யணும்னு தாத்தா அத கையால துடைக்கிறாங்க. நீல நிற புகையா வருதுங்க. அதுல இருந்து ஒரு பூதம் வந்தது. தாத்தாவும் குரங்கும் பயந்துட்டாங்க. அப்ப அந்த பூதம் சொல்லுது, "ரொம்ப நாளா நான் இந்த விளக்குல அடைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இனிமேல் நீங்க தான் எனக்கு தலைவன்னு" சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட என்ன வேணாலும் நீங்க கேளுங்கன்னு சொல்லுது. தாத்தா யோசிக்காம ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. எங் எங்க கிட்ட பணம், செல்வம் எல்லாமே நெறையா இருக்கு. ஆனா எங்க ஊர் மக்கள் வந்து குடிசை வீட்ல தான் வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வீடு வேணும்னு கேட்டாருங்க. உடனே அ பூதம் என்ன பண்ணுச்சு, ஒரு முக்காலி மாரி ஒரு மேசைய அமைச்சு, தாத்தாவையும், குரங்கையும் உட்கார வச்சு, அந்த ஊர ஃபுல்லா வானத்துல பறந்துட்டு சுத்தி காமிச்சுதுங்க. எல்லாத்தோட வீடுமே மக்களுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு சின்ன சின்ன மாளிகையாக்கி குடுத்துருச்சுங்க. அத பார்த்த தாத்தாவும், குரங்கும் சந்தோஷப்பட்டு, "நீ வந்து எங்களுக்கு தான் தலைவன்" அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட சொன்னாங்க. பூதமும் அதுக்கப்புறம் இனி உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சுங்க. குரங்கு கிட்ட தாத்தா சொன்னாரு, "நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நம்ம வாழ்க்கை தன்னால நல்லா இருக்கும்னு" சொன்னாரு. அத கேட்டு குரங்கும் சந்தோஷமா சிரிச்சுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.